ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AJ கலர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்க்ரால் ஸ்டிச். இது ஏன் வந்து கோரல் ஸ்டிச்சுக்கு அடுத்ததாக போடுறேன் அப்படின்னா, கோரல் ஸ்டிச்சுக்கும் ஸ்க்ரால் ஸ்டிச்சுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை நான் இப்போ போட்டு காட்டுறேன். இந்த ஸ்க்ரால் ஸ்டிச்சில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து வளைஞ்சி அதாவது கோரலில் வந்து முடிச்சு போட்டு வரும். இது முடிச்சு போடாது. முடிச்சு போடாமல் ஒரு த்ரெட்டை வந்து இன்னொரு த்ரெட்டை வச்சு அப்படி சொல்லண்ட மாதிரி சுற்றுன மாதிரி போட போகிறோம் அந்த ஸ்டிச்சு. இப்போ எப்படி அதை போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரால் ஸ்டிச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போது இங்கே பாருங்கள், கோரலுக்கு வந்து இந்த லைனை மேலே விடுவோம். இப்போ கோரல் மாதிரியே இந்த பாயிண்டில் வந்து எனக்கு ஸ்க்ரால் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இப்படி விட்டுட்டு இப்போ எடுக்குமா, இந்த கோரலுக்கு வந்து இந்த வரு பார்த்திங்கன்னா, இந்த த்ரெட்டை வந்து மேலே விடுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ராலுக்கு வந்து அடியில் விட்டு இப்படி எடுக்க போகிறோம். இப்போ அடியில் போய்டும் இந்த த்ரெட்டு. பார்த்திங்களா, சும்மா ஒரு சுத்தினாப்பில் ஒரு ஸ்க்ரால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி அடுத்த லைன் போங்க. இதே மாதிரி அடியில் இது பாருங்கள், அடியில் விட்டுக்கிட்டு இந்த த்ரெட்டுக்கு அடுத்தது அதே மாதிரி அடுத்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி விட்டு அடியில் விட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, இந்த ஒரே ஸ்டிச்சஸில் கோரல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாட்டாக போட்டு முடிப்போம். ஒவ்வொன்று முடித்து ஒவ்வொன்றில் விழும். இதில் முடித்து விழாமல் என்னென்னா அப்படி சும்மா சுரண்ட சுற்றி விடுற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போடுறது தான். இப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சும்மா இதை லைட்டாக சென்டர் ஆக்கிக்கோங்க. பார்த்திங்களா, இதுதான் ஸ்க்ரால் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பின்னாடி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது ஏன் நான் இந்த ஸ்டிச்சஸ்க்கும் இந்த ஸ்டிச் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டும் ஒரே மாதிரி தான். மேலே வச்சு அந்த த்ரெட்டை வந்து மேலே எடுத்து போட்டு எடுத்தோம்னா ஒரு முடிச்சு விழும். மேலே இல்லாமல் கீழே விட்டு போட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் மாதிரி விழும். இதுதான் இந்த ஸ்டிச்சஸோடது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.